நமஸ்தே கண்ணா. தேர்ட் ஸ்டாண்டர்ட். இப்போ நம்ம ஏற்கனவே பாடம் எது வரைக்கும் பார்த்தோம்? நல்வழி வரைக்கும் பார்த்தோம். இப்போ தான் நல்வழி படித்தோம் இல்லையா? நல்வழி பார்த்தோம். நல்வழியிலேருந்து நான் நல்வழி உங்களுக்கு கொடுக்கல, ஏன்னா நிறைய பேர் புக்கு வாங்கல, படிக்கலன்னுங்க. அதனால் பாடம் 5 வரைக்கும் நான் இதில் புக் பேக்கில் இருக்கிறத கொஸ்டின் ஆன்சர் தான் கொடுத்துருக்கேன். பாருங்கள், கொஸ்டின் பேட்டர்ன் பாருங்கள். இப்போ மண்டே ரிவிஷன் தான். மண்டேக்கு வந்து உங்களுக்கு வீடியோ கிளாஸ் போடுவாங்க. இந்த வீடியோ கிளாஸ் நான் எழுதி போடுறது மட்டும் படிங்க. புக் பேக்கில் இருக்குது பாருங்கள். டியூஸ்டே தமிழ் எக்ஸாம். பொருள் எழுதுக ஃபர்ஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன் பிரித்து எழுதுக, தேர்ட் டிவிஷன் சேர்த்து எழுதுக, அது எதிர்ச்சொல் எழுதுக ஃபோர்த் டிவிஷன், ஃபிஃப்த் டிவிஷன் பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்தாங்க. உங்களுக்கு ஆன்சர் பிராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் இருந்து எடுத்து பொருத்தமான சொல்லை எடுத்து எழுதணும். சரியா தவறா, சரியா தவறா, சரியா தவறா படித்து பார்த்து அதை குறியிடுங்க. அப்புறம் ஒரு சொல் கொடுத்துருப்பாங்க. அந்த சொல்லிலிருந்து புதிய சொல் உருவாக்குங்க. இந்த ஒரு பெரிய வார்த்தையை கொடுத்து தொலைக்காட்சி பெட்டி, அதுலேருந்து உங்களால் என்னென்ன வேர்டு மேக் பண்ண முடியுமோ அது எழுதுது. முறை மாறி உள்ள சொற்களை முறைப்படுத்தி எழுதுக. ரீஅரேஞ்ச் த வேர்டு. அப்போ ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை மாறி மாறி கொடுத்துருப்பாங்க, அதை முறைப்படுத்தி எழுதணும். அடுத்த நெக்ஸ்ட்டு வினா விடை 4 கொஸ்டின் ஆன்சர். ஏதேனும் 4 வினாக்கிற்கு மட்டும் விடை எழுத போகிறோம். அதில் 12 மார்க் பாருங்க. மொத்தம் 16, 20, 25, 30, 35, 40, 45, 50 50 மார்க்குக்கு இதை எழுதிக்கோங்க. இதுதான் கொஸ்டின் பேட்டர்ன். இப்போ பொருள் எழுதுகன்னு மகர முதலி பின்னாடி இருக்கு பார்த்தீங்களா? புக் பேஜ் நம்பர் 57 பாருங்க. 57ல் இருக்கு. இந்த அகர முதலியெல்லாம் படிச்சுக்கோங்க. புக் பேக்கில் இருக்குது. இதில் இருந்து தான் எவ்வளோ வரும்? நமக்கு 5 மார்க்கு பொருள் எழுதுக வரும். நெக்ஸ்ட் பிரித்து எழுதுக. பிரித்து எழுதுகவும் புக் பேக்கில் இருக்குது. நம்மள ஒவ்வொரு லெசன்லையும் பின்னாடி என்ன இது சரியான சொல்லி தெரிவு செய்து எழுதுவோமா இருக்கா? அதுலேயே இருக்குது. மரத்தூள் பிரித்து எழுதுக. மரத்தூள் எப்படி எழுதணும்? என்று கூட்டல் இல்லை, சேர்த்து எழுதும் போது என்று இல்லை. முன்னே எதிர்ச்சொல், பின்னே ஏற்றம், அதனுடைய பொருள் என்ன? உயர்வு. அந்த மாதிரி பாருங்க. ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே பாருங்க. மேலே செகண்ட் 3 பேஜ் நம்பர் 2 தரணி, உலகம், சோர்வு, களைப்பு, ஏற்றம், உயர்வு. 3 தரணி, உலகம், சோர்வு, களைப்பு, ஏற்றம், உயர்வு. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. ஏற்றம் என்ற சொல்லின் பொருள் உயர்வு. என்று கூட்டல் இல்லை, சொல்லை சேர்த்தெழுது என்று இல்லை. முன்னே என்ற சொல்லின் எதிர்ச்சொல் பின்னே. கண்ணி இணையம், கண்ணி வழி, இது கோடிக்கிறதுல கூட வரலாம். டேஸ் வழியே அனைவரையும் இணைக்கிறது. டேஸ் வழியே செய்தியை எளிமையாக பெற முடியும். கண்ணி கம்ப்யூட்டர் மூலியமாக பெற முடியும். அடுத்த புக் பேஜ் நம்பர் 10 பாருங்களேன். மரக்கிளையை உலுக்கியது, ஒட்டகச்சிவிங்கி. மரத்தூள் என்ற சொல் பிரித்தெழுது சேர்த்தல், இது எழுதிக்கோங்க. பிரித்தெழுது சேர்த்தல் நம்ம பொருள் எழுதுக்கு எது சொல்லலாம் நீங்கள் எழுதிடுவீங்க. இந்த பிரித்தெழுது சேர்த்தல் மட்டும் உங்களுக்கு இப்போ நான் எழுதி போடுறேன். பிரித்தெழுதுல ஒரு 5, சேர்த்தெழுதுல ஒரு 5. அது எப்படி எழுதணும்? சரியான சொல்லி தேர்வு செய்யல, அதுவே தான் இருக்கு. அதை எடுத்து கூட்டல் போட்டிருந்தா அது சேர்த்தெழுது, கூட்டல் போடாமல் இருந்தால் நம்ம கூட்டல் போட்டு பிரித்து எழுதணும். இப்போ செகண்ட் டிவிஷன் பிரித்து எழுதுக. என்ன எழுதுறது? பிரித்து எழுதுக. பிரித்து எழுதுக. ஃபர்ஸ்ட் 1 மரக்கிளை. பேஜ் நம்பர் ஃபர்ஸ்ட்லேயே இருக்கு பாருங்க. மரக்கிளை இல்லை, சேர்த்து எழுதுதான் இருக்கு. மரத்தூள், மரக்கிளை இல்லை, மரத்தூள். பிரித்து எழுதுக. மரம் கூட்டல் தூள், மரத்தூள். மரம் கூட்டல் தூள், மரம் கூட்டல் தூள், மரத்தூள். செகண்ட் 1 மிதிப்பட்டு. பிரித்தல் மிதி கூட்டல் பட்டு, மிதிப்பட்டு, மிதி கூட்டல் பட்டு, பட்டு. தேர்ட் 1 திட்டம் கூட்டல் படி, அது கூட்டல் போட்டோம்னா சேர்த்து எழுதுங்க. நெக்ஸ்ட் பேஜ். நெக்ஸ்ட் பாருங்க. வாணி நமக்கு மழையாகுமே, மழை கூட்டல் ஆகுமே, மழை ஆகுமே, மழை கூட்டல் ஆகுமே, மழை கூட்டல் ஆகுமே, ஆகுமே, மழை கூட்டல் ஆகுமே, மழை ஆகுமே.
மாலை. முத்து மாலை. முத்து கூட்டல் மாலை. முத்து கூட்டல் மாலை. நெக்ஸ்ட் உலகூட்டும். உலகூட்டும். உலகு கூட்டல் ஊட்டும். உலகு கூட்டல் ஊட்டும். உலகு கூட்டல் ஊட்டும். உலகூட்டும். அந்நாளும். ஆ கூட்டல் நாளும். அந்நாளும். ஆ கூட்டல் நாளும். ஆ கூட்டல் நாளும். அந்நாளும். ஆ கூட்டல் நாளும். நெக்ஸ்ட் சரி, இப்போ பாருங்க. இப்போ இதில் புக் பேஜ் நம்பர் இதில் 45 பாருங்கள், சரியாக தவறாக இருக்குது. தமிழுக்கும் அமுது என்று பேர். தமிழ் மொழியினுடைய பெருமை இருக்குது பாருங்களேன். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். இந்த உலகில் உள்ள மொழிகளிலே மிக தொன்மை வாய்ந்த மொழி தமிழ் மொழி. அதில் பாரதியார், பாரதிதாசன் நிறைய திருக்குறள் எல்லாம் உலகம் போட்டிருக்காங்க. செந்தமிழ் நாடென்னும் போதினில்லை என்பதேன் வந்து பாயுது காதில்லை என்று பாடியுள்ளார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழை போற்றி புகழ்கிறார். தமிழுக்கும் அமுதென்று பேர் என்பர் தமிழெங்கள் உயிருக்கு நேர் என்று பாரதிதாசனும் புகழ்ந்துள்ளார். அதில் பாருங்க, கீழே பாருங்களேன். எழுத்து நடை வாயிலாக வெளிப்படுவது இயல். இப்போ தமிழ் வந்து 3 முத்தமிழ், இயல், இசை, நாடகம்னு சொல்லுவோம். அதில் இயல்னா என்ன, இசைனா என்ன, நாடகம்னா என்னன்னு பாருங்க. எழுத்து நடையில் நம்ம எழுதி வாயிலாக வெளிப்படுவது இயல். பாடல்கள் மூலம் வெளிப்படுவது இசை. அங்க அசைவுகளுடன் வெளிப்படுவது நாடகம். அடுத்த பேஜில் இருக்குது பாருங்க. அடுத்தது என்னோட தமிழனுடைய வீர விளையாட்டுகளை விளக்குறது, ஓவியங்கள், கல்வெட்டுகள், இது எல்லாமே நிறைய தமிழில் என்னது அகழ்வாய்வுலாம் கூட நிறைய கீழடி என்ற அகழ்வாய்வுகள் நடைபெற்றன. தமிழர்களின் பண்பாட்டு அடையாளமாக வெளிப்படுது. இதன் மூலம் தமிழ் மொழியின் ஆதி தமிழர் மொழி எனவும் புலப்படுகிறது. அப்புறம் பாருங்க, கண்ணியின் பூங்குன்றனர் ஆதுமூரை யாவரும் கேளீர் என்னும் புறநானூற்று பாடல் தொடர்ந்து இன்றளவிலும் ஐக்கிய நாடுகள் அவையிலும் தமிழ் மொழியின் பெருமை உலகிற்கு உணர்த்தும் வகையில் அமைந்துள்ளதாம். அப்புறம் நடுவணரசு தமிழ் மொழியை செம்மொழி என அறிவித்தது. நடுவணரசு பாருங்க, 12/10/2004 தமிழ் மொழியானது பிற மொழிகளின் துணையின்றி தனித்து இயங்கும் திறன் உள்ளதால் செம்மொழி என அறிவித்துள்ளது. செம்மொழி என்று எப்போ 12/10/2004 செம்மொழி என அறிவித்துள்ளது. அடுத்தது கீழே தமிழனுடைய வீர விளையாட்டுகள், ஓவியங்கள், இதெல்லாமே அந்த காலத்து அரசர்களுடைய கொடை பற்றிய செய்திகள், இலக்கியங்கள் எல்லாம் குறிப்பிடுது. பண்பாட்டு கூறுகள் எல்லாமே தமிழனுடைய கொடை, பண்பாடு, விருந்தோமல் முதலான பண்புகளை தெளிவாக விளக்குறதல்ல இந்த தமிழ் மொழியினுடைய பெருமை. தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா பாடல் வரியும் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். தமிழ் மொழியை சிறப்பாக உணர்ந்து அயல் நாட்டவர் நிறைய பேர் தமிழை கற்றுக்கொண்டதோடு மட்டும் இல்லாமல் இலக்கண இலக்கியங்களும் படைத்துள்ளனர். திருக்குறளினுடைய பெருமையை உலகறிய செய்தவர் G.U. போப். அவர் தான் ஆங்கிலத்தில் கூட மொழிபெயர்த்துள்ளார். தம்மை தமிழ் மாணவன் என்றே உலகத்தாருக்கு அறிய செய்தார். அவர் இறந்த பின்னாடி அவருடைய கல்லறையில் தமிழ் மாணவன் என்று எழுத சொன்னவர் G.U. போப். அவர் திருக்குறளை எதில் எழுதினாரோ ஆங்கிலத்தில் எழுதியிருக்கார், நிறைய தமிழை கற்றுக்கொண்டு. அடுத்தது நம் தாய்மொழியானது தமிழ் 2000 ஆண்டுகளுக்கு மேல் பேச்சிலும் எழுத்திலும் பயன்பாட்டில் இருந்து வருகிறது. நாளும் பொலிவுடன் வளர்த்தமிழாய் தன் பெருமையை உலக அரங்கில் நிலைநிறுத்தி வருகிறது. ஆகவே இன்னும் எத்தனையோ ஆண்டுகள் பிறரை வாழ வைக்கும் வழிநடத்தவும் திறமையுள்ள மொழியாக விளங்கும் நம் தமிழ் மொழியை உலகில் உள்ளோர் பாராட்டும் வகையில் மேன்மேலும் உயர்த்த உறுதுணையாக இருப்போம். அதுதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்க. புக் பேஜ் நம்பரில் 44 பாருங்க. ஃபர்ஸ்ட் தமிழுக்கு அமுது என்று பேர் என்று பாடியவர் பாரதிதாசன். செம்மை கூட்டல் மொழி இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது செம்மொழி, ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்தது கீழடி அகழ்வாய்வு நடந்த மாவட்டம் சிவகங்கை. கீழடி என்ற அகழ்வாய்வு நடந்தது சிவகங்கை மாவட்டம். புக் பேஜில் பாருங்க 43 இருக்கு.
நெக்ஸ்ட் ஆதி தமிழர் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆதி கூட்டல் தமிழர். பொலிவு இச்சொல்லுக்குரிய பொருள். பொலிவுனா அழகு, முகப்பொலிவுடன் அழகு. நெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் 45 பாருங்க, சரியா தவறா இருக்கு. 45 என்ன இருக்கு? சரியா தவறா? சரியா தவறா இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, இயல் இசை நாடகம் ஆகியன தமிழின் பெருமை வெளிப்படும். இப்பதான் படிச்சோம் முத்தமிழ். இயல் இசை நாடகம் எழுத்து வடிவில் இருக்கிறது இயல், பாடல் வடிவில் இருக்கிறது இசை. அடுத்தது நாடகம், அங்காசிரியர்களுக்கு நாடகம். இப்போ பாருங்க, இலக்கணம் இயல் இசை நாடகம் ஆகியன தமிழின் பெருமையை வெளிப்படுத்துகின்றன. அது ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? சரி. இப்போ இது அவ்வளோதான். இது நமக்கு அவ்வளோதான் இதுல இருக்கு. இதுல இன்னும் வேற என்ன இருக்கு பிரிக்கிறதுல? ஆதி தமிழர்னு இருக்கு. ஆதி தமிழர், ஆதி தமிழர், ஆதி கூட்டல் தமிழர், அவ்வளவுதான். ஆதி கூட்டல் தமிழர். யாரும் படிச்சு மரத்தூள், மரம் கூட்டல் தூள், மிதிப்பட்டு, மிதி கூட்டல் பட்டு, மலையாகுமே, மலை கூட்டல் ஆகுமே, முத்து மாலை, முத்து கூட்டல் மாலை, உலகூட்டும், உலகு கூட்டல் ஊட்டும், அந்நாளும், ஆ கூட்டல் நாளும், ஆதி தமிழர், ஆதி கூட்டல் தமிழர். இது செகண்ட் டிவிஷன் முடிஞ்சது. நெக்ஸ்ட் டிவிஷன் சேர்த்து எழுதுங்க. சேர்த்து எழுதுங்க. இந்த பேஜ் நம்பர் 45 நம்ம பார்த்துட்டு அப்புறமா போலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, 45 ஃபர்ஸ்ட் ஒன் சரி. செகண்ட் ஒன் 45 பாருங்க, தமிழ் மொழி ஆதி தமிழர் மொழி இல்லை, தவறு. தேர்ட் ஒன், வீரம் தமிழரின் பண்புகளில் ஒன்று. வீரம் தமிழர்களுடைய பண்புகளில் ஒன்று, சரி. ஃபோர்த் ஒன், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற தொடர் ஆத்திச்சூடி உள்ளது. ஆத்திச்சூடியிலே உள்ளது என்னோ கணியன் பூங்குன்றனா பாடியுள்ளார். அப்ப அது தவறு. சரி தவறு, சரி தவறு. நெக்ஸ்ட், சிவகங்கையில் உள்ள கீழடியில் அகழ்வாய்வு நடைபெறவில்லை. சிவகங்கையில் உள்ள கீழடியில் தான் அகழ்வாய்வு நடைபெற்றது. அப்ப சரி, அது தவறு. அங்கே பாருங்க, தொன்மை பழமை, அகல் ஆய்வுனா நிலத்தை தோண்டி ஆராய்தல், ஆபரணம் அணிகலன், கேளீர் உறவினர், பொலிவு அழகு. அப்ப இப்ப இது முடிஞ்சிச்சு. இதுல இருந்துதான் ஒரு என்னது சரியா தவறா வந்திருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் பாருங்களேன், இதுக்கப்புறமா நான் எடுக்கல நினைக்கிற கொஸ்டின் ஆன்சரு. தொலைக்காட்சி, தொலை கூட்டல் காட்சி, அது எழுதிடலாம், இக்கு போட்டு எழுதிடலாம். ஆர்வம் விருப்பம், ஆர்வம் விருப்பம். சரி, நெக்ஸ்ட் சேர்த்து எழுதுக. தேர்ட் டிவிஷன் சேர்த்து எழுதுக. கூட்டல் போட்டிருக்கிறத என்ன பண்ணணும், நம்ம சேர்த்து எழுதணும். ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கான்னு பாருங்க, கூட்டல் போட்டிருக்குதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் லெசன்ல என்று கூட்டல் இல்லை, என்று இல்லை, என்று கூட்டல் இல்லை, என்று கூட்டல் இல்லை, என்று இல்லை, இல்லை, என்று இல்லை, என்று கூட்டல் இல்லை, என்று இல்லை. செகண்ட் ஒன், செகண்ட் லெசன்ல பாருங்க, திட்டம் கூட்டல் படி. இம்மு பதில என்ன போடணும், இப்பு போடணும். திட்டம், திட்டம் கூட்டல் படி, திட்டப்படி, திட்டம் கூட்டல் படி, திட்டப்படி. தேர்ட் ஒன், திட்டப்படி. நெக்ஸ்ட் அடுத்த லெசன்ல பாருங்க, கூட்டல் போட்டிருந்தா அது சேர்த்து எழுதணும். வானின் கூட்டல் அமுதம், சாரி அது இல்ல, மலை ஆகுமே, மலை கூட்டல் ஆகுமே. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, மரம் கூட்டல் பொந்து, மரம் கூட்டல் பொந்து, மரபொந்து, மரபொந்து, மரம் கூட்டல் பொந்து, மரபொந்து, மரம் கூட்டல் பொந்து, மரபொந்து. உலகூட்டும், ஆ கூட்டல் நாளும், அந்நாளும் கூட எழுதலாம். ஆ கூட்டல் நாளும், 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 அந்நாளும். செம்மை கூட்டல் மொழி, அந்நாளும், ஆ கூட்டல் நாளும், அந்நாளும்,
செம்மை கூட்டல் மொழி செம்மொழி. செம்மை கூட்டல் மொழி செம்மொழி. செய்யும் மொழி செம்மொழி. செம்மை கூட்டல் மொழி செம்மொழி. செம்மை கூட்டல் மொழி செம்மொழி. ஓகே, அவ்வளவுதான். இதுதான் இருக்கு புக்லயே. என்று கூட்டல் இல்லை என்று இல்லை, திட்டம் கூட்டல் படி திட்டப்படி, மரம் கூட்டல் பொந்து மரப்பொந்து, ஆ கூட்டல் நாளும் அந்நாளும், செம்மை கூட்டல் மொழி செம்மொழி. நெக்ஸ்ட் 4th டிவிஷன் எதிர்ச்சொல். 4th டிவிஷன் என்ன பண்ணோம்? எதிர்ச்சொல். எதிர்ச்சொல் புக்லயே முன்னாடி பின்னாடி நிறைய எதிர்ச்சொல். புக் பேஜ் நம்பர். இணைந்து. இணைந்து எதிர்ச்சொல் பிரிந்து. எதிர்ச்சொல் இணைந்து எதிர்ச்சொல். ஃபர்ஸ்ட் ஒன் இணைந்து பிரிந்து. இணைந்து பிரிந்து. இணைந்து பிரிந்து. நன்மை தீமை. பேக்ல இருக்க பாருங்க, நல்லா கெட்ட. கீழே மேலே எதிர்ச்சொல் நிறைய இருக்குது. இன்பம் துன்பம் காலை மாலை. 4th டிவிஷன் எதிர்ச்சொல் தான். முன்னே பின்னே. முன்னே பின்னே. காலை மாலை. இன்பம் துன்பம். வினா விடை. வினா விடை. வினா விடை. சரி தவறு. சரி தவறு. இன்பம் துன்பம். ஈக்குவதுல என்ன போடணும்? தூ போடணும். இன்பம் துன்பம். இந்த ஈக்குவதுல தூ போட்டு துன்பம். இன்பம் துன்பம். நெக்ஸ்ட் டிவிஷன் முடிஞ்சிச்சு. 5th டிவிஷன். 4th டிவிஷன் என்ன எழுதிருக்கோம்? எதிர்ச்சொல். அடுத்து நெக்ஸ்ட் 5th டிவிஷன். 5th டிவிஷன் என்னன்னு பாருங்க. 5th டிவிஷன் வந்து சரி பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. இங்கேயே இருக்கு பாருங்க, இங்க புக்லயே இருக்கு. பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரியான சொல்லை நிரப்புக, படித்து காட்டுக இருக்குது பாருங்க. புக் பேஜ் நம்பர் 11ல இருக்குது பார்த்தீங்களா? அங்கே 2 ஆன்சர் கொடுத்துருவாங்க. இங்கே பிராக்கெட்ல ஆன்சர் கொடுத்துருவாங்க. தூக்குனாங்குருவி குஞ்சுகள் டேஸ் என ஒலி எழுப்பி மகிழ்ச்சியாக இருந்தன. கீச் கீச் என ஒலி எழுப்பி மகிழ்ச்சியாக இருந்தன. மரத்தின் அடியில் டேஸ் ஒதுங்கியது. ஒட்டகம் ஒட்டகச் சிவிங்கி. ஒட்டகச் சிவிங்கி. தூக்குனாங்குருவிக்கு முதலில் டேஸ் உதவிக்கு வந்தது. மரம் கொத்தி தேனி. தேனி. ஒட்டகச் சிவிங்கி அருகில் இருந்த டேஸ் தொப்பென்று விழுந்தது. ஆற்றில் குளத்தில். எதுல விழுந்தது? குளத்தில் விழுந்தது. அதே போலதான் சரியான சொல்லாங்க. ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, அதை படிச்சு எழுதணும். அடுத்த நெக்ஸ்ட் 6th டிவிஷன் சரியா தவறா. சரியா தவறா. புக் பேஜ் நம்பர் 45. புக் பேஜ் நம்பர் 45ல இப்போ எழுதணும் பார்த்தீங்களா? அதே தான். புக் பேஜ் நம்பர் 45ல இருக்கிறதே தான் பாருங்க. இயல் இசை நாடகம் ஆகியன தமிழின் பெருமையை வெளிப்படுத்தின. தமிழ் மொழி ஆதித்தமிழர் மொழி இல்லை. வீரம் தமிழரின் பண்புகளுள் ஒன்று. யாதும் ஊரே யாவரும் கெளிர் என்னும் தொடர் ஆத்திச்சூடியில் உள்ளது. சிவகங்கையில் உள்ள கீழடியில் அகழ்வாயு நடைபெறவில்லை. இதேதான் சார். தவற படிச்சு பார்த்து எழுதுங்க. நெக்ஸ்ட் டிவிஷன் சரியா தவறா அடுத்து சொல்லில் இருந்து புதிய சொல். இந்த விடுதலை ஒரு கொடுத்துருக்கோம். சொல்லில் இருந்து புதிய சொல்னா என்னது? அங்க ஒரு சொல் கொடுத்துருப்பாங்க, அதுல இருந்து உங்களால புதுசா மேக் பண்ணி எழுத சொல்லணும். பாரதியார் விடுதலை. அதுல விடுதலையில என்ன எழுதலாம்? விடு தடு தலை விலை எல்லாமே எழுதலாமா? அந்த மாதிரி உங்களால மேக் பண்ண முடிஞ்சது. விடுதலை. விடு தடு விலை தலை.
இந்த மாதிரி எழுதலாம். நெக்ஸ்ட் பாரதியார். நான் வேற வேறத்தையா இருக்கும், இங்க நான் இதவே கொடுக்கல, வேற உங்களுக்கு இருக்கும். யார் பாதி யார் பார் ரவி, இந்த மாதிரி நீங்க எழுதணும், மேக் பண்ணி எழுதணும். அடுத்த டிவிஷன்ல முறை மாறி உள்ள சொற்களை எழுதுக. புக்ல இங்க முறை மாறி உள்ள சொற்கள் ரீஅரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அதை நீங்க என்ன பண்ணணும், முறை மாற்றி எழுதணும். நம்ம எழுதியிருப்போம்னு நினைக்கிறேன் இங்கே லெசன்ல முன்னாடி பாருங்க. பாருங்களேன், புக் பேஜ் நம்ம புக்லயே இருக்கும்னு நினைக்கிறேன். புக் பேஜ் நம்பர் 33. இது என்ன டிவிஷன்? 7th டிவிஷன். 7th டிவிஷன் சொல்லிலிருந்து புதிய சொல். 8th டிவிஷன் முறை மாறி உள்ளது. புக் பேஜ் நம்பர் 33ல இருக்கு. 9th டிவிஷன் வினா விடை. 9th டிவிஷன் என்னது? வினா விடை. 4 கொஸ்டின் ஆன்சர். 4 into 3 12 மார்க். பாருங்க, புக் பேஜ் நம்பர் 33ல பாருங்க. ஒன்று கொக்கு இருந்தது குளக்கரையில். குளக்கரையில் கொக்கு ஒன்று இருந்தது. எண்ணியது சாப்பிட மீன்களை. மீன்களை சாப்பிட எண்ணியது. அனைத்தும் சென்றன விளையாடி. அனைத்தும் விளையாடி சென்றன. ரீஅரேஞ்ச் 2 சென்டென்ஸ், 2 4 மார்க். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பாருங்க. ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து கொஸ்டின் எடுங்களேன். ஃபர்ஸ்ட் லெசன்ல என்ன கொஸ்டின் ஒன்றும் இல்லை. செகண்ட் லெசன்ல தூக்குடாங்குருவி குஞ்சுகள் ஏன் கத்தின? எதனால கத்துச்சு? தூக்குடாங்குருவிக்கு உதவி செய்தவர்கள் யார் யார்? தேனி எதன் காது அருகே சென்று கடித்தது? ஒட்டகச்சிவிங்கி. மரக்கிளையை உலுக்கியது எது? மரக்கிளையை உலுக்கியது ஒட்டகச்சிவிங்கி. அடுத்த நெக்ஸ்ட் பாரு. வணிகன் எதில் சென்று வணிகம் செய்தான்? வணிகன் குதிரையில் சென்று வணிகம் செய்தான். இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர்லாம் சிம்பிளா சின்ன சின்ன கொஸ்டின் தான். 4 கொஸ்டின் ஆன்சர் எழுதுனா போதும். 4 கொஸ்டின் ஆன்சர் எழுதுனாவே போதும். அடுத்த நெக்ஸ்ட் பாருங்க. பாம்பு முட்டையை, காகத்தினுடைய முட்டையை என்ன செஞ்சது? காகத்தின் முட்டையை பாம்பு என்ன செய்தது? காகத்தின் முட்டையை பாம்பு உடைத்தது. ஃபர்ஸ்ட் பேஜ்லயே இருக்கு. இங்க பாருங்க சரியா. பாம்பு காகத்தின் முட்டைகளை உடைத்தது. சரியா உரையாடுங்க. உடைத்தது சரியா? உடைத்தது. ஓகே கண்ணா. ஒவ்வொரு டிவிஷனா எழுதுங்க, பேர் எழுதுங்க. உங்களுக்கு நல்வழி நீங்க மனப்பாடம் பண்ணிருக்க மாட்டீங்க, இப்பதான் படிச்சோமா நம்ம. அதனால சரியா தவிர பாடம் 7ல இருந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். புக் பேஜ் நம்பர் 45ல இருக்கு. படிச்சு பார்த்துட்டு முதல்ல நேம் எழுதுங்க. ஒவ்வொரு டிவிஷனா அழகா எழுதுங்க. ஹேண்ட் ரைட்டிங் என்ன பண்ணணும், நீட்டா இருக்கணும். நல்லா படிச்சு ஒவ்வொரு டிவிஷனா கொஸ்டின் எழுதி ஆன்சர் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். புக்ல இருக்கிறதா, புக் இல்லைனாலும் ஓரளவுக்கு ஜென்ரலா இருக்குது. பொருள் எழுது, பிரித்தெழுது, சேர்த்தெழுது, எதிர்ச்சொல், சரியா தவறா, கோடிட்டிடம், இதெல்லாம் ஜென்ரலாகவும் எழுதலாம். எக்ஸாம் நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். தன்யவாத்.